அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாம் வல்ல இறையொருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் 5ஆம் பாவமும் குழந்தை பாக்கியமும் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ குழந்தை பாக்கியம் நீங்கள் வந்துட்டாலே 3 விதமான அமைப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகாதிபதி, 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகத்தின் காரகனான குரு, இந்த 3 பேரும் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர்கள் 5ஆம் அதிபதி, 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகத்தின் குழந்தை தரக்கூடிய காரகன் குரு, இந்த 3 பேரும் எப்படி இருக்கான்னு பார்த்து வலிமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையான்னு எப்படி முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போது ஒரு ராசி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, ராசி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, பலமாக இருக்காரா? அப்படி இல்லைன்னா ராசி லக்னத்துக்கு 5ஆம் பாவகம், ராசி லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பலமாக இருக்காரா? நான் ஃபஸ்ட்டு சொன்னால் பலமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரகனான குரு வலிமையாக இருக்காருன்னு பார்க்கணும். இந்த 3 அமைப்பை நீங்கள் பார்த்துட்டு, இந்த 3 அமைப்பில் ஃபஸ்ட்டு 5ஆம் பாவகாதிபதி நீச்சமாக இருந்தாலும் 5ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குரு நீச்சமாக இருந்தாலும் 5ஆம் பாவகாதிபதி வலிமையாக சுபத்துவமாக இருக்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போது பாவகம், பாவகாதிபதி, காரகன், இந்த 3 அமைப்பில் ஏதாவது ஒன்று வலிமையாக இருந்தாலே போதும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த அமைப்பு தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எப்போ அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகாதிபதி, காரகன் குரு, இவர்களுடைய சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தசாபதியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம், ராசி லக்னத்துக்கு 5ஆம் பாவகாதிபதி தசையோ புத்தியோ, ராசி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் நடக்கும்போது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி குருனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு குழந்தையை தரக்கூடிய காரகன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசாபதிகள் நடக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசாபதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகாதிபதியோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் பாவகாதிபதியோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காரகனான குருவோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியிலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ குழந்தை பாக்கியம் எந்த தசாபதியில் கிடைக்குன்னு பார்த்தோம். அதாவது 5ஆம் அதிபதியின் தசையிலையோ காரகனான குருவுடைய தசாபதியிலையோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியிலோ சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியிலோ கிடைக்கும். 5ஆம் பாவகாதிபதியோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியிலேயோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் பாவகத்தின் காரகனான குருவோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபதியிலோ குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி தசையான 9ஆம் பாவத்துடைய தசாபதியிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அமைப்பில் பாக்கியாதிபதி தசாபத்துக்கு நடந்ததுன்னா குழந்தை பாக்கியம் அப்போ கிடைச்சிடும். பாக்கியம் அவர் வயதுக்கேற்ற பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய அமைப்பில் அந்த தசாபதிகள் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5ஆம் பாவகத்துக்கு 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக வந்துட்டுன்னு வச்சுக்கலாம். 5ஆம் அதிபதி 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக வருவார் இல்லைங்களா? 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவார். இன்னொரு வீட்டுக்கு அதிபதியாக வந்தார்னா அந்த இன்னொரு வீட்டோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தியிலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சுபகிரகங்கள் பங்கமற்று இருக்கக்கூடிய சுபகிரகங்களுடைய பார்வை வாங்கிய பங்கமற்ற சுபத்துவமாக இருக்கக்கூடிய ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தோடு பங்கமற்ற சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தியிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து 3 அமைப்பை பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ ஆ குரு வந்து நீச்சமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் 5ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த 3 அமைப்பில ஏதாவது ஒன்று இருந்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ வந்து குழந்தை பாக்கியம் தாமதம், தடை எப்ப ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலும், பாபத்துவமாக இருக்கும்போது, அந்த குழந்தை பாக்கியத்தில் தடை, தாமதம் ஏற்படும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகமோ, பாவகாதிபதி பலவீனமாக இருக்கும்போது, 5ஆம் ராசி லக்னத்துக்கு 5ஆம் பாவகமோ, பாவகாதிபதி பலவீனமா இருக்கும்போது, குழந்தை பாக்கியம் தடை, தாமதம் ஏற்படும். அதோடு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகம் பாவகரங் பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது தடை, தாமதம் ஏற்படும். அதாவது பாவகாதிபதி காரகன் பாவத்துவமாக இருக்கும்போது தடை, தாமதம் ஏற்படும். ஓகேங்களா? 3ம் பாவகாதிபதி காரகன் 3ம் கெட்டால் தான் குழந்தை பாக்கியம் இல்லை. 1 மட்டும் கெட்டுச்சுன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. 2 கெட்டாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா தடை தாமதமா தான் இருக்கும். தாமதமா தான் கிடைக்கும். ஓகேங்களா? 3ம் சிறப்பாக இருந்ததுன்னா அந்தந்த வயதில கிடைக்க வேண்டிய நேரத்தில ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா என்று கணிப்பதற்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகம் வந்து ஆண் ராசியாக இருந்து 5ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாரி 5ஆம் பாவகம் பெண் ராசியா இருந்து சுபத்துவமாக இருக்கும்போது ஆண் குழந்தை பிறக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவகம் சுபத்துவமா இருக்கும்போது, அந்த தலைமுறையுடைய வாரிசு ஆணை தான் வாரிசாக மக்கள் இப்ப இருக்க காலகட்டங்கள் வந்து ஆணை தான் வாரிசா நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அந்த அமைப்புக்கு அவங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது 5ஆம் பாவம் சுபத்துவமாக குரு, சுக்கிர தொடர்புல சுபத்துவமா இருக்கிற பட்சத்தில, அவங்களுக்கு ஆண் வாரிசு தடை இல்லை. கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகத்தோடு 5ஆம் பாவகத்தோடு பெண் பாவகிரகங்களான சனியோ, செவ்வாய் தொடர்பு வரும்போது பெண் வாரிசு கிடைக்கும். 5ஆம் பாவகத்தோடு சனியோ, செவ்வாயோ தொடர்புல வரும்போது பெண் வாரிசு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகத்தோடு ராகு, கேதுக்கள் தொடர்புல வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் பாவகம் ஆண் ராசியா அல்லது பெண் ராசியான்னு பார்க்கணும். ஆண் ராசியாக இருந்து அந்த ராசியோடு ஆண் கிரகங்கள் தொடர்புல வரும்போது ஆண் வாரிசு கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவகத்தில ராசி லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில எல்லாமே ராசி லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஓகேங்களா? ராசி லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தோடு ராகுவோ, கேதுவோ தொடர்புல இருக்கும்போது, அந்த பாவகம் பெண் ராசியாக இருந்து பெண் கிரகங்கள் சம்மந்தப்படும்போது பெண் குழந்தை பிறக்கும். இந்த அமைப்பு. இப்போ இந்த அமைப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பலன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பலன் துல்லியமா வரும். இந்த பாவகத்தை நீங்க இதில தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகத்துக்கு 3 அமைப்பு பார்க்கணும். பாவகாதிபதி, காரகன். இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இதில வந்து 3 கெட்டு போச்சுன்னா குழந்தை பாக்கியம் இல்ல. 2 கெட்டு போயிருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. 1 நல்லா இருந்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு. முடிவு பண்ணிக்கலாம். எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் பாவகத்தின் தசாபுத்தியிலயோ, காரகனுடைய தசாபுத்தியிலயோ நடக்கும். அந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்தியிலயோ, அந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்தியிலயோ நடக்கும். அந்த 5ஆம் பாவகம் வந்து ஆண் கிரகங்கள் சம்பந்தம் அதிகமா ஆண் ராசியாகி ஆண் கிரகம் சம்பந்தம் அதிகமா இருக்கும்போது ஆண் குழந்தையும், பெண் ராசியாக இருந்து பெண் கிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது, பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பெண் குழந்தைகளாகவும், ராகு கேதுக்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்து ஆணா, பெண்ணான்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த அமைப்பில வந்து 3 அமைப்பை நீங்க பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பலன் துல்லியமாக வரும் கூறி, இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.